அப்புறம் இன்னைக்கு ஒரு கூத்து பாத்தீங்களா? அந்த இது நடந்துருச்சுல, இது இப்படி அடிச்சு தள்ளி போட்டவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வீடு புகுந்து போய் அடிக்க போனாங்களாம். நான் தனியா இருந்தேன், எங்க வீட்டுல ஆளே இல்லை, நானும் என் மகளும் மட்டும்தான் இருந்தோம். மடமடன்னு 7 பேர் 8 பேர் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு நீ டிவி கேக் தான் ஓட்டு போடணும் வைக்கணும். மக்களே, இந்த மாதிரி ஏதாச்சும் முதல்ல இந்த எந்த கட்சியா இருக்கட்டும், திமுகவே இருக்கட்டும், போய் பிரச்சாரத்துக்கோ ஒரு இதுக்கோ போனாலும் வீட்டுக்கு வெளியே நிற்போம். ஏம்மா உன் வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு, இத்தனை ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சரிங்கம்மா. இப்ப திமுக காரவங்க போனாங்கன்னா திமுக ஓட்டு போடுங்க, தாவேக்கா காரவங்க போனாங்கன்னா தாவேக்கா ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ், இப்படி சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். திப்புன்னு எவனாச்சும் உள்ளுக்குள்ள போவானா? இப்ப அப்படி ஒரு கதையை கட்டி ஒரு 2 பொம்பளையால அது இங்கிட்ட ஒரு பிளாஸ்டி இங்கிட்ட ஒரு பிளாஸ்டி, ஐயா ஐயா என் மாரில தள்ளி விட்டுட்டானே வச்சுட்டானே. நடிப்பு, இந்த நடிப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு தான் சிவாஜி சார் செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன நடிப்புன்றீங்க? அப்படியே நரேட்டிவா மாத்துறாங்க, அப்படியே மாத்துறாங்க. நம்ம ஆளுகளை அவங்க அடிச்சு புட்டு இப்ப இவங்க போய் சேர்ந்து அடிச்சாங்களாம். எதுக்கு அடிக்கணும்? இல்ல எதுக்கு அடிக்கணும்? ஏம்மா உன் வீட்டுல ஓட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டா அந்த அம்மா சொல்லுது, நீ டிவி கேக் தான் ஓட்டு போடணும், உன் கூகுள் பே நம்பரை கொடு, நான் அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு என்னை மிரட்டுனாங்க. சொல்ற பொய் சொல்லணும்னாலும் ஒரு பொருந்துற மாதிரி சொல்லுங்கம்மா. நடிப்பா இருந்தாலும் ஒரு படத்துல சொல்லுவாங்க, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாண்டா அப்படின்றனால, புழுகிறதா இருந்தாலும் ஒரு நியாயமா புழுகுங்க. என்ன உங்க ஆட்சியில டிவி கேக்காரை வந்து அடிச்சானா? யாருமா வீடு பூந்து அடிச்சா? இது உங்க கட்சியின் கொள்கை. வீடு பூந்து அடிக்கிறது, பொம்பளையால இழுத்து போட்டு அடிக்கிறது, பொம்பளையால ஆபாசமா பேசுறது, இதுதான் உங்க கட்சியின் கொள்கை. அதனால அந்த மாதிரி தாவேக்காரை செஞ்சான்னு சொல்லி சொன்னா உலகம் தமிழ்நாடு யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீ வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க, என்ன அடுத்த தடவை வேற எதாவது ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நாடகம் வெளிவந்துருச்சு, நீ திமுக கறிதான் நம்மள நம்ம மேல கலைஞர் போட்டோ இங்கிட்டு ஸ்டாலின் போட்டோன்னு வச்சுக்கிட்டு என்னமோ பரிசு வாங்கிட்டு இருக்கியாம்ல. உன் குட்டு பூரா வெளிப்பட்டு போச்சு. விர்ச்சுவல் வாரிசுக்கெல்லாம் 1/2 மணி நேரம் போதும், உன் வண்டவாளத்தெல்லாம் இழுத்து தண்டவாளத்துல விட்டுருவாங்க. என்ன அதனால ஒரு ரீலு அந்து போச்சு. அடுத்த தடவையெல்லாம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க, வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நாங்க அதை கண்டுபிடிச்சிருவோம். எங்க விர்ச்சுவல் பாய்ஸ்டெல்லாம் நீங்க வச்சுக்கவே வச்சுக்காதீங்க, கொஞ்சம் ஒதுங்கி போங்க. நீங்கெல்லாம் நம்பிகார் காலத்து டெக்னிக்கை வச்சிருக்கீங்க, எங்க பசங்க அப்டேட்டா இருக்காங்க. என்ன பார்த்தா